சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி with specialization in computer science and biology. டைப்பிங் கிளாஸ் போய் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி ஓகே டைப்ரைட்டிங் காதலா நீங்க? ஓகே அதில் பார்த்து தான் பேச ஆரம்பிச்சது. அது இல்லாமல் காலேஜில் நாங்கள் பார்ப்போம், எல்லாருமே எங்களை ஃபினான்ஷியலாக சொல்லி 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 தான் வேணாம் லவ் அப்படி சொன்னாங்க. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் முன்னேறவே மாட்டீங்க, முன்னேறவே முடியாது. ஏன்னா 2 பேர்கிட்டயே ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய் என்ன பண்ண போகிறீங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு அந்த பயம்லாம் அப்போ இல்லை, ஏன்னா அது லவ்வில் இருந்தோம்ல நம்ம. அது அந்த லவ்வில் நமக்கு தெரியாது இப்போ ஃப்யூச்சரில் நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்றலாம் தெரியாது, வேலையே இல்லை. அவருக்குமே அப்படி தான், எனக்கு இவளை எப்படியாவது எனக்கு கொடுத்துட்டா போதும், எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களா, நாங்கள் எப்படி வாழ்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் எல்லாமே டேக் இட் ஈஸி. இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அந்த நாங்கள் டிவோர்ஸ் போகிறப்ப கூட ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டது. ஆனால் அந்த இது மூமெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துக்கிட்டாரு. அது சொன்னால் கூட கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். லவ் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், உன்னை எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நான் உன்னை விட்டுற மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தது. நான் அப்படி இருந்தேன், பட் என்னோடய சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக ஆக ஆரம்பிக்கவும் இந்த டெசிஷன் எடுத்தால் தான் அவர் மாறுவாருன்றதுனால அது பார்த்து நான் வெறுத்துட்டேன். இவங்கக்கிட்ட பேசி 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 எனக்கு ஆன்சர் சரியாக கிடைக்கலையே, நம்ம சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கே. ஆக்சுவலி திருப்பி அந்த ரிலேஷன்ஸ் அந்த இதுக்குள்ளே போகணும் அப்படிங்கும்போதே எனக்கு ஐயோ நம்ம திரும்பி எல்லாத்தையும் பார்க்கணுமா, திரும்பி நம்ம போய் செய்யும்போது அந்த ஈகோ ரொம்ப தடுத்துட்டு இருந்தது. நம்மளை ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க, இவங்க கூட நம்ம திரும்பி போய் பேசணும் பழகணும், அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலி ரன் பண்ணணுன்றதெல்லாம் என்னால் அது அந்த டைமில் ஏற்றுக்க முடியல. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபாலோ பார்ட் ஆகும் போது நம்ம பார்த்துருக்கோம். பீட் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு விவாகரத்து வாங்குற ஒரு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடியுமே பீட் நாட் ஒன்லி இப்போ மேபி நம்மளுக்கு நிறைய தெரியுதுன்னு நம்ம சொல்லலாம், பட் முன்னாடியுமே நிறைய இருந்திருக்கு. பட் அதை கடந்து அதை சார்ட் பண்ணி வாழறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை ரொம்ப நல்லா அழகாக நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லிட்டு அண்ட் அந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சுது, அண்ட் நீங்கள் அந்த மாற்றின உடனே உங்களுக்கு ஒரு லைஃப் ரீலிவ் பண்ண மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. நான் பிறந்தது ஸ்ரீரங்கம் தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுமே பக்கத்து தெருவு தான், 2 பேருமே ஒரே ஊர் தான் லிட்டரலி. நாங்கள் படிச்சு ஸ்ரீரங்கம், திருச்சியில் ஸ்ரீரங்கம். அங்கே தான் ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே நாங்கள் போனது. டைப்பிங் கிளாஸ் போய் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி டைப்ரைட்டிங் காதலா நீங்க? ஓகே அதில் பார்த்து தான் பேச ஆரம்பிச்சது. அது இல்லாமல் காலேஜில் நாங்கள் பார்ப்போம், தெரிஞ்ச பசங்க தான், என் பக்கத்து தெருவில் தெரிஞ்ச பசங்க தான், அப்படி ஃப்ரெண்ட் ஆனது தான். ஓகே அதுக்கப்புறம் அந்த காதல் ஸ்டேஜ் வேற, அந்த கல்யாணம் ஸ்டேஜ் வேறன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இருந்தது? ஏன்னா லவ்வர்ஸாக இருக்கிறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லெஸ், வேறஸ் நீங்கள் கல்யாணன்றப்போ எல்லாமே இருக்கும், நிறைய பேக்கேஜ் எமோஷனல் லோடு இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு அந்த பயம்லாம் அப்போ இல்லை, ஏன்னா அது லவ்வில் இருந்தோம்ல நம்ம. அது அந்த லவ்வில் நமக்கு தெரியாது இப்போ ஃப்யூச்சரில் நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்றலாம் தெரியாது, வேலையே இல்லை. காலேஜ் படிச்சுட்டு தான் இருந்தோம். செகண்ட் இயர் அப்போவே வீட்டில் தெரிஞ்சிருச்சு. நார்மலாகவே லவ் மேரேஜ்னால் சண்டை வரும், பிரச்சனை வரும். அது எங்கள் வீட்டில் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமு எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, எனக்கு இவங்க கிடைச்சா போதும் அந்த ஒரு ஃபீலு. அவருக்குமே அப்படி தான், எனக்கு இவளை எப்படியாவது எனக்கு கொடுத்துட்டா போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனா நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணலை. ஆனால் ஒரு மொமெண்ட்டில் நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, எல்லாருமே எங்களை ஃபினான்ஷியலாக சொல்லி 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 தான் வேணாம் லவ் அப்படி சொன்னாங்க. நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் முன்னேறவே மாட்டீங்க, முன்னேறவே முடியாது. ஏன்னா 2 பேர்கிட்டயே ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணீங்க 1 இயரில் நீங்கள் திருப்பி வந்துடுவீங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் எங்களுக்கு பூஸ்டப் ஆச்சு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களா, நாங்கள் எப்படி வாழ்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. 0லேருந்து மைனஸ்லேருந்து ஆரம்பித்தோம் லைஃப்பை. அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பற்றிலாம் நாங்கள் அப்போ திங்க் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம மேரேஜ் பண்ணுவோம்,
அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் பிளான் பண்ணி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக கற்றுக்கிட்டது. ஓகே. அந்த சில சண்டைகள், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது இல்லையா? அது எப்போ? அண்ட் அது எந்த காலகட்டத்தில் யார் வந்து அதை கொஞ்சம் மெச்சூர்டாக புரிஞ்சு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சது? அவர் எல்லாமே டேக் இட் ஈஸி. இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அந்த நாங்கள் டிவோர்ஸ் போகிறப்ப கூட ரொம்ப லைட்டராக எடுத்துக்கிட்டது. ஆனால் அந்த இது மூமெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துக்கிட்டாரு. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது அவ வந்துருவா, அவர் அப்பயும் அப்படி தான் சொன்னார். அவர் ஸ்டார்டிங்லேருந்து அது எப்படின்னா, அது சொன்னால் கூட கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். லவ் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், உன்னை எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் உன்னை விட்டுற மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தது. நான் அப்படி இருந்தேன். பட் என்னோட சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமாக ஆக ஆரம்பிக்கவும் இந்த டெசிஷன் எடுத்தால் தான் அவர் மாறுவாருன்றதுனால இது பண்ணது தான் அந்த டிவோர்ஸ் போனது. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு சேரணும்னு உங்களுக்கு எப்போ, அவங்க எப்பயுமே அந்த இதுல ஸ்டேபிளா இருந்திருக்காங்க, நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு எப்ப அந்த பின்பம், அவரை பாக்குற பின்பம் மாறுச்சு? மாறல. ஆக்சுவலி அந்த கோவில் கூப்பிடுற வரைக்கும் எல்லாம் எனக்கு மாறல. ஏன்னா அது ரொம்ப அது பார்த்து பார்த்து நான் வெறுத்துட்டேன். இவங்க கிட்ட பேசி 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 எனக்கு ஆன்சர் சரியா கிடைக்கலையே, நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கே. என்னோட பாயிண்ட்டை மட்டுமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் எப்படி திங்க் பண்ணுவாருன்னு தான் நம்ம தள்ளி இருந்ததுனால அவரை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த கடைசி டைமில் எனக்காக அவங்க பேச நிறைய ட்ரை பண்ணது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்துருச்சு. அந்த ஒரு ஒரு செகண்ட் தான், அதுக்குள்ளவே மாறின மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா என்ன என்ன பண்ணாங்க, என்ன விஷயமால வந்து உங்களுக்கு நம்ம ஏன் இன்னொரு தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு அது தோணாது. ஏன்னா நம்ம அது ஓகே, அது பாஸ்ட், அதை நம்ம நினைக்க கூடாதுன்னு தான் நினைப்போம். பட் அது மறுபடியும் நீங்க பண்ணணுன்றப்போ மறுபடியும் அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணணுமே, மறுபடியும் நம்ம அவரை ஹேண்டில் பண்ணணுமேன்ற ஒரு ஹெசிடேஷன் உங்களுக்கு இருக்கும்ல, அது எப்படி மாறுச்சு? அது இருந்தது. ஆக்சுவலி திருப்பி அந்த ரிலேஷன்ஸ் அந்த இதுக்குள்ள போகணும் அப்படிங்கும்போதே எனக்கு வந்து ஐயோ நம்ம திரும்பி எல்லாத்தையும் பார்க்கணுமா, நம்ம சும்மா ஒன்றும் அடிச்சுக்கல, பெரிய பிரச்சனை பண்ணி நம்ம பிரிஞ்சு போயிருக்கோம். கண்டிப்பாக அவர் என்ன ஹர்ட் பண்ணியிருப்பார், நானும் அவரை ஹர்ட் பண்ணியிருப்பேன். ஃபேமிலி சைட்லேருந்து 2 ஃபேமிலியும் அடிச்சுக்கிட்டாச்சு. எங்கேயும் வெளில போக ஒரே தெருவு தான். இப்போ நம்ம வேறு வேறு ஊர்னா கூட அவங்கள பார்க்க மாட்டோம், கடந்து போயிடுவோம். ஒரே தெருவுக்குள்ளே நம்ம யாரும் பார்க்க முடியாத சுச்சுவேஷன். அந்த லெவலுக்குலாம் போயிட்டு திரும்பி நம்ம போய் செய்யும்போது அந்த ஈகோ ரொம்ப தடுத்துட்டு இருந்தது. நம்மளை ரொம்ப ரொம்ப பேசிட்டாங்க, இவங்க கூட நம்ம திரும்பி போய் பேசணும், பழகணும், அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலி ரன் பண்ணணுன்றதெல்லாம் என்னால் அது அந்த டைமில் ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் அவங்க எனக்காக எடுத்த எஃபர்ட்ஸ் தான் நிறைய மாற்றிக்கிட்டாங்க, நிறையா விஷயம் மாற்றிக்கிட்டாங்க எனக்காக. அது மாதிரி காலேஜ் லைஃப்லேயுமே வந்து வீட்டில் சண்டை நடந்தது. அப்போது வீட்டிலலாம் விட மாட்டாங்க. நார்மலாக இந்த சண்டை தான் போயிட்டுருக்குது, வீட்டுக்குள்ளே எப்படி விடுவாங்க. என் பர்த்டேக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதாவது லவ் பண்ணதே 6 months தான், அதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதுக்குள்ளேயே வீட்டில் தெரிஞ்சிச்சு ப்ராப்ளம். அவர் அப்போ வராரு, கேக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். அதெல்லாம் கொஞ்சம் எனக்காக பண்ணாங்க. இதெல்லாம் திருப்பி அவர் ரீகலெக்ட் பண்ணி எனக்கு சொல்லி, நான் அப்போ கூட உன்னை விட்டல, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்றமனா, நான் எதுனாலும் நீ சொல்லு, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அந்த நான் அந்த லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருப்பேன், என்னோடது எல்லாமே கொடுத்து தான் எனக்கு இது பழக்கம், எனக்கு எதுவுமே கிடைச்சது கிடையாது. அந்த அவர் வந்து அந்த ரிசீவிங் சைட்லேயே நான் அன்னைக்கு ஒரு நாள் வச்சு இப்பயும் அப்படிதான் வச்சுருக்காங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவர் போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்கல்ல, அதை நீங்கள் வந்து லைஃப்பில் எந்த கட்டத்துக்கு போனாலும் மறக்க மாட்டீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது அவங்க கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ரீஅஷூரன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு யாராலையுமே வர்றது ரொம்ப கஷ்டம். அதை அவங்க உங்களுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அது ஆக்சுவலி அவர் ரொம்ப லவ் எனக்கு என் மேலே. அவர் எதுனாலும் அதுதான் சொல்ல, டேக் இட் ஈஸியாக அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுனால அவருக்கு வந்து என்னோட விஷயம் பெருசாக தெரியல. நான் இப்போ நிறைய ஹஸ்பண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, என்னை நீ கோர்ட் வரைக்கும் நிறுத்திட்டல, ஆமாம் நிறுத்திட்டே என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டே, இத்தனைக்கும் ஒரே ஊர், அவர் பேர் கூட சொல்ல மாட்டாங்க, பிரபு, ஆக்சுவலாக புரட்சி பிரபுன்னு சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. எப்போவுமே ஆண்கள் வந்து ஒரு கெத்தில் தான் இருப்பாங்க. அவங்க
அவங்களுக்கு ஒரு அடமொழி இருக்கும். அவங்க வந்து லைஃபே வேற ஸ்டைல்ல இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணதே அவர் வந்து புரட்சி பண்ணிட்டான்டான்லாம் பேசிட்டு இருந்தாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அவங்க போட்ட டேக்லைனே தான், புரட்சி பண்ணிட்டான்டா, உள்ளூர்லயே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். அது ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வந்து அதே எங்களுக்கு பெரிய சாதனை அந்த இடத்துல. இப்போ அது வந்து பிரேக் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திட்டலாம் அவர் நினைக்கல. இப்போ மற்ற வேற ஒரு ஆளா இருந்திருந்தா நினைச்சிருப்பாங்க டெஃபினட்டா. கண்டிப்பா அவங்க வந்து என்னை ஏத்துப்பாங்களா? நீ என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டல, என்னை அசிங்கப்படுத்திட்டல்ல, உன்னை நான் எப்படி எடுத்துக்குவேன், நீ அப்படியே போயிருன்னு தான் விட்டுருப்பாங்க. அவர் அப்போ கூட நீ தனியா போகிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ நிறைய கஷ்டப்படுவ, நீ தனியா உன்னால சமாளிக்க முடியாது, நீ ஒரு நாள் தூங்க கூட முடியாது தனியா, நீ எப்படி இருப்ப. அப்போ கூட அவர் எங்களை பத்தி தான் நிறையா விஷயம் பேசினாங்க. அதெல்லாம் அது எல்லாம் ஒன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அன்னைக்கு ஒரு நாள் கோவில கொடுத்தது. அவ்வளோ நாள் இருந்தது அப்போ பேசினது. ஓகே. அப்புறம் கிட் வந்து எந்த அளவுக்கு ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணாங்க? ஏன்னா அதுவுமே ஒரு ஆட் ஆன் தானே அவங்களுக்கு. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் வந்து இப்போ ஈவன் தோ இப்போ ஒரு சில கப்பிள்ஸ் தான் செப்பரேட் ஆகுறப்போ அவங்க கிட்ட அவங்களோட லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் லைஃப் ஃபுல்லாக. பிகாஸ் வி ஹாவ் அ கிட் டுகெதர் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் கிட்? ஆக்சுவலி நான் வந்து பையனுக்காக தான் பிரியணும்னு நினச்சிது. அது வந்து என்னோட டெசிஷன். ஏன்னா என் பையனுக்கு நல்ல விஷயத்த மட்டும் நான் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன அந்த என்விரான்மெண்ட்டை மட்டும்தான் நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி திரும்பி அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தால் அவன் என்ன பார்த்து வளருவான், அது நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அட் த சேம் டைம் நானும் குவைட்டாக இருக்க ஆள்லாம் கிடையாது, சத்தியமாக கிடையாது. ரொம்ப அக்ரெசிவாக கத்துற ஆள் தான். ஏன்னா எனக்கு குடிக்கிறதே சுத்தமாக பிடிக்காது. சோஷியலாக ஆக்கிட்டாங்க இப்போது, அது வேற விஷயம். பட் என் லைஃப்பில் அது எனக்கு வேண்டாம் அப்படின்றத நான் தெளிவாக இருந்தது. அது திரும்பி அவர் பண்ணும்போது அவன் வளர ஆரம்பிச்சிட்டான். குழந்தையா இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது, தம்பி ரூமில் போய் படுத்துக்கோன்னா படுத்துக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ அவன் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டான், தெரியுது, டிவி பார்க்குறாங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்ட் உள்ளே வந்துட்டு ஒரு வாய்ஸ், டே தம்பி அப்படி சரபேஷ் அப்படின்னு கூப்பிட்டாங்கனாலே அவன் ரெக்கக்னைஸ் பண்ணிடுறான், அப்பா இன்னைக்கு சரியில்லை ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அவனுக்கே புரியுது, எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நான் இன்னைக்கு என் ஹஸ்பண்டை தானே வெளியில் கத்தினா அசிங்கமாயிடுமே அப்படின்னு நான் வீட்டுக்குள்ளே விடுவேன். இன்னைக்கு நான் விட்டுட்டுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதான் தான் அவன் பார்ப்பான். அப்போது நாளைக்கு நம்மளும் அந்த தப்பை பண்ணால் நம்ம அம்மா அனுசரித்து தான் இருப்பாங்க. அப்படி ஒருவேளை நான் அனுசரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், என்ன உன் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்தால் மட்டும் வீட்டுக்குள்ளே விட்டுட்ட, நீ அண்ணன் மட்டும் நீ விட மாட்டியான்னு கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப மெச்சூர்டு, எல்லாமே யோசிச்சிருக்கீங்க, எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே. அந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு யோசிப்பேன். அவர் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இப்படி போட்டு போயிடுவாரு. அதுதான் எங்க 2 பேருக்கும் நான் அந்த பிரச்சனையில நிறைய ரீசன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செயினா போயிட்டு பெருசானது. இதுக்கு நீங்க தனியா ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டீங்கல்ல? நீங்க தனிச்சு நான் யாருக்கிட்டையுமே கேட்கலன்ற அந்த செப்பரேஷன்ற முடிவு வராது. எக்ஸ்டர்னலா சில பேர் நீங்க போய் சொல்றப்போ, ஒருத்தவங்க கிட்ட கேட்குறப்போ அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் யாராவது ஒருத்தவங்க இல்ல நீ வந்து யூ ஹாவ் டு இது ஒரு ப்ராப்ளம் தான், ஆனா இது வந்து நீ டிவோர்ஸ்க்கு முன்னாடியே நீ சார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி? எல்லாருமே அதான் சொன்னாங்க. டிவோர்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாதுமா உனக்கு. ஈவன் தோ நான் டிவோர்ஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்போ யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பேன்? இன்னொரு எங்கள் அம்மாவை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நான் செகண்ட் மேரேஜ் பற்றி நான் திங்க் பண்ணலை அப்படின்னா நான் எங்கள் அம்மாவை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா எங்கள் அண்ணன் என்னை டேக் கேர் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அப்படியும் இல்லைன்னா எங்கள் சித்தி, இப்படி ரிலேஷனுக்குள்ளே யாரையாவது நான் ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி யோசிக்கும் போது அந்த டிபெண்டன்ஸ்லேயுமே எனக்கு வந்து நான் அப்போ கொஞ்சம் நிறைய சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. நான் வந்து ஓன் டெசிஷன் தான், நான் யார் சொன்னாலும் கேட்குற ஆள் கிடையாது. ஏன்னா லவ் வேண்டான்னு சொன்னாங்க, அப்பயுமே நான் வேணும்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். அவங்களுமே டிவோர்ஸ் வேண்டான்னு சொன்னாங்க, அப்பயும் நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். இது யாரும் எனக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண கிடையாது, ஓன் டெசிஷன் தான் என்னோடது. அண்ட் அட் த லாஸ்ட் நீங்க வந்து மறுபடியும் ஓகே நம்ம வந்து ஒன்னா சேரலாம் அப்படின்னு
முடிவு எடுத்துட்டு வாழ்ந்தது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்களோட சேஞ்ச் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அந்த லைஃப்? இப்போ எப்படின்னா நாங்கள் அந்த திரும்பி வந்து நாங்கள் பேசும்போது நேற்று வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை நான் இப்போ வரைக்கும் பேச மாட்டேன். இப்போவுமே இந்த ஷோக்கு தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். அந்த ஷோவில் மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வரைக்குமே நான் நிறைய பேர் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாது. நீ ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ உன் லைஃப்பில் இவ்வளோ நடந்துச்சா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏன்னா அது குவாரண்டைன், எல்லாருமே வீட்டில் இருந்த டைமு. குவாரண்டைன் வேற நம்மள நிறைய திங்க் பண்ண வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருந்தனால சும்மா இல்லாமல் ரூம் போட்டு யோசிச்சு இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சாச்சு. அது அப்போது வந்து இந்த மாதிரி யார்கிட்டையும் நாங்கள் ஷேர் பண்ணதில்லை. ஸோ நேற்று வரைக்கும் நடந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட்டாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் வீட்டில் கண்டிப்பாக எதுனாலும் நடக்குங்க. இப்போ எங்கள் அத்தை இருக்காங்க, அவங்கள நான் திட்டியிருக்கேன், அவங்க என்ன திட்டியிருக்காங்க. ஸோ வீட்டில் எதுனாலும் நடக்கும். அவங்க என்ன எல்லாரும் மனுஷங்களுமே என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை வச்சு ஏற்கனவே நடந்த விஷயத்த லிங்க் பண்ணி தான் பிரச்சனை பெருசாக்குறதே. இன்னைக்கு நான் பிரச்சனை பண்ணுறேன்னா அந்த சொல்யூஷன் அதை மட்டும் சொல்யூஷன் பார்க்க மாட்டாங்க. இது மாதிரி தானே நீ அன்னைக்கு பண்ண, அப்படி வரும். அதனாலேயே நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம், இந்த விஷயத்த இன்னையோட இப்பயோட விட்டுறணும். இதுக்கப்புறம் நானும் சொல்லி காட்ட மாட்டேன், நீங்களும் எனக்கு சொல்லி காட்டக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் இந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி இப்போ தோணு, ஐயோ இதை முன்னாடியே நீ எனக்கு பண்ணியிருக்கலாம்ல, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் இதை கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. புரியுது. பட் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் அந்த முடிவெடுத்து சேர்ந்து வாழ்கிறதுன்றது நிறைய பேருக்கு மேபி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் இந்த ரீச் அவுட் பண்ணி சொல்கிறதுமே, ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எஸ் இட் வில் பாஸ், அந்த டைம் அதை ஹீல் பண்ணும். சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ்க்கும் அதை போக முடியாதுல்ல அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.